வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். தி சைல்டுன்னு ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் ரெண்டலில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் இப்போ உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கொரியன்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே ஆட் ஆகியிருக்கு. இந்த படத்தை தமிழ் வெர்ஷனும் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் படத்தில் வரக்கூடிய நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும். ஸோ அதனாலே என்னமோ இவர் வந்து பாக்ஸிங் சேர்ந்து தான் வந்து சில விஷயங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லா பில்ஸுமே நம்ம ஹீரோ தான் கட்டுறாரு. அந்த பாக்ஸிங்கில் வர பணம் வச்சுருந்தான். அண்டு இவரோட அப்பா வந்து ஒரு பெரிய பில்லியனர் கூட. ஆனால் அவங்க அப்பா யாருன்னு நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை இருக்கும். ஸோ அவங்க அப்பா தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா கிடைக்கல. அப்போ தான் ஆக்சிடென்டலாக ஒரு லாயர் வந்து அவங்கள ரீச் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை. ஸோ ஹீரோவுமே அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பில்லியனர்ன்றதையும் ஸோ அவங்க வந்து கொரியனில் வந்து பெரிய ஆளுன்றதும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோ ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறாரு. அங்கே போன உடனே நம்ம ஹீரோக்கு ஏற்படுற சேசிங்கான சம்பவம்லாம் இந்த படத்தோட மிச்ச கதையே. சேசிங்லாம் நிறைய வரும். அதெல்லாம் யாரா இவங்க தோற்றுறாங்க, எதுக்கு நம்ம ஹீரோ தோற்றுறாங்கன்றத செம்ம ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக தமிழ் டப்பிங்லாம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன் பிளே ரேஸியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக போர் அடிக்கல. நல்லா எங்கேஜிங்காகவே கொண்டு போனாங்க. ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க. பிரைம் வீடியோவில் இருக்குது ரெண்டல்ல. ஸோ தமிழ் டப்பிங் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.